சிறகடிக்காசி சீரியல் பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். ரோஹிணி எப்போ தான் மாட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்குற மாதிரி முத்துக்கிட்ட ரோஹிணி வந்து இன்றைக்கி நம்ம கதையில் மாட்டிப்பாங்க. இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மீனாவோட குடும்பம் எல்லாமே வந்து விஜயாவை தேடி போய் மன்னிப்பு கேட்கறதுக்காக பார்வதி வீட்டுக்கு போவாங்க. அங்கே போயிட்டு விஜயாட்ட வந்து மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் மன்னிப்பு கேட்பாங்க. என்னதான் எல்லாரும் மன்னிப்பு கேட்டாலுமே விஜயா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அசிங்கப்படுத்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. சத்யாவும் கூட விஜயா கிட்ட வந்து நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி இந்த கேஸ்ல இருந்து என்னை தப்பிக்க வைக்கல அப்படின்னா என்னோட படிப்பே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவும் விஜயா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் வந்து விஜயாவை வந்து வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம்பிடிப்பாங்க விஜயா. உடனே முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டை எடுத்து போடுவார். என்ன அப்படின்னா, நீங்க வேற இல்லாமல் அப்பாவுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது போல, அவர் வேற ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு கிளம்புறேன்னு வேற சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து விஜயா கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்டோட அப்பா பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து அம்மா வீட்டிலே இருந்தனால அவங்கள வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஒரு பிட்டை தூக்கி போட்டுறாரு. இதை கேட்ட விஜயா பாத்தீங்கன்னா பயந்து அடிச்சு அலறிக்கிட்டு ஐயோ இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பொட்டியை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போன விஜயாவை பாத்தீங்கன்னா ஆர்த்திலாம் எடுத்து முத்து வந்து உள்ள வந்து வர வைக்கிறாரு. உள்ள வந்த விஜயாட்ட மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கறாங்க. அண்ணாமலை பாத்தீங்கன்னா விஜயாட்ட கேட்கிறாரு, யார் சொல்லியும் வராத நீ இப்ப எப்படி விஜயா வந்த அந்த மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து விஜயா சொல்கிறாங்க, பூக்கட்டுற ஃபேமிலி எல்லாமே வந்து பார்வதி வீட்டுக்கு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, அதனால தான் வந்து நான் மனசு தெரிஞ்சு வந்துட்டேன் இந்த மாதிரி வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க. நம்புற மாதிரி இல்லையே, சரி ஏதோ நல்லது நடந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி கேட்குறாங்க, ஆனால் அவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா ஆமால நீங்கள் அப்பயே கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்களா, எப்படிமா வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் எல்லாமே கேட்குறாங்க. அதுக்கு வந்து விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் நான் கேஸை வாபஸ் வாங்கக்கூடாதுன்னு ரொம்பவே பிடிவாதமாக தான் இருந்தேன், ஆனால் வந்து உங்கள் அப்பா வந்து பேசினது தான் நான் ரொம்ப யோசித்தேன். அதை பற்றி யோசிச்சுட்டு யாரோ ஒரு குடும்பத்துக்காக நம்ம எதுக்கு பிரிஞ்சிருக்கணும், நான் ஏன் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நான் வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்கினேன் அந்த மாதிரி வந்து விஜயா சொல்லுவாங்க. ரோஹிணி வந்து மனசில் நினைக்கிறாங்க, இவங்க இப்படிலாம் பண்ணுற ஆள் இல்லையே, இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்குது, இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து மனசில் நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயா சொல்கிறாங்க, என்னதான் நான் கேஸை வந்து வாபஸ் வாங்கினாலும் நான் வந்து எதையுமே மறக்கலை, நான் வந்து இப்போ ஒன்று சொல்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, மீனா வந்து இந்த வீட்டில் இருந்துக்கலாம், எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க குடும்பம் வந்து இந்த வீட்டுக்கே வரக்கூடாது இனிமே அப்படின்னு சொல்கிற விஜயா வந்து ஒரு ஷாக்கான நியூஸை சொல்கிறாங்க. இதை கேட்டு மீனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகி முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடியுது. இனிமே வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரோஹிணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும், எப்படி வந்து ஆன்ட்டி வந்து மனசு மாறினாங்க, இவங்க வந்து இப்படி மனசு மாற ஆள் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்வதி ஆண்டி மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மசாஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி வீட்டுக்கு போனால் அவங்க பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணி விடுற ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மசாஜ் பண்ணுறாங்க. அப்படி மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்வதி கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ரோஹிணி வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஆண்டி வந்து எப்படியாவது மனசு மாதிரி வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டோம், கடவுள் தான் அவங்க மனசை மாற்றி இப்போ எப்படியோ வீட்டுக்கு வர வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்வதி சொல்கிறாங்க, கடவுள் எங்கே மாற்றினாரு, வக்கீல் கொடுத்த 2 லட்சம் தான் மாற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பார்த்தீங்கன்னா உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க ரோஹிணிட்ட. இதை கேட்ட ரோஹிணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. எனக்கு 2 லட்சமா, ஓ அப்போ இதான் மேட்ரா, வக்கீல் வந்து 2 லட்சம் கொடுத்துருக்காரு, அதை வாங்கிட்டு தான் என் அத்தை வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்களா, சரியா போச்சு, இதுதான் நடந்திருக்கா இதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து மனசில் நினச்சிக்கிறாங்க. எனது 2 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து பார்வதி கிட்ட ஷாக்காக கேட்குறாங்க. பார்வதி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ இந்த விஷயத்த சொல்லிட்டோமே, இப்படி வளரிட்டோமே, விஜயா வந்து யாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. பார்வதி வந்து சொல்கிறாங்க, ஐயோ இல்லைம்மா தெரியாமல் சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லை ஆண்டி பரவாயில்ல, என்கிட்ட தானே ஆண்டி சொல்கிறீங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் விஜயா வந்து ரொம்பவே அடம் பிடிச்சிட்டு இருந்தா, இந்த மாதிரி யார் சொல்லியுமே கேஸை வந்து வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் தான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கேஸை வாபஸ் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசி கடைசியாக 2 லட்சம் கொடுத்தா தான் நான் கேஸை வாபஸ் வாங்குவேன் அப்படின்னு விஜயா சொல்லவும் வக்கீலும் 2 லட்சம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் விஜயா வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அதனால தான் ஆன்ட்டி வந்து மனசு மாறினாங்களா, சரி பரவாயில்ல, எப்படியும் ஆன்ட்டி மனசு மாறின வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு ரோஹிணி ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிட்டு, ஆமாம் பணத்தை வந்து ஆன்ட்டி வீட்டுக்கு எடுத்து
எடுத்துகிட்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, இல்லை இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து விஜயா வந்து இங்கேயே வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி உண்மையை உடச்சிடுறாங்க. உடனே ரோஹிணி நினைக்கிறாங்க, இங்கே தான் பணம் இருக்கா, நல்லதாக போச்சு, இந்த பணத்தை எப்படியாவது நம்ம எடுக்கணுமே, நமக்கு வேற பண தேவை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து நினைக்கிறாங்க. உடனே ரோஹிணி வந்து கிளம்புற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க. சரி ஆண்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிட்ட சொல்லிட்டு கிளம்புற மாதிரி சொல்கிறாங்க. பார்வதி இருமா வீட்டுக்கு வந்து ஒன்றுமே சாப்பிடாம போகிற, காஃபி குடிச்சிட்டு போகலாம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. பார்வதி பார்த்தீங்கன்னா காஃபி போட போகிறாங்க. ரோஹிணி வந்து உடனே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, அங்கே ரூமில் தான் இருக்குது, போயிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு அங்கே பணம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ கீ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு லாக்கரை ஓப்பன் பண்ணிட்டாங்க. என்ன ஒரே ட்ரெஸ்ஸாக இருக்குது, இதில் போய் நம்ம எங்கே தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எப்படியோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கழிச்சு எப்படியோ தேடி பார்க்குறாங்க. பணம் வந்து அந்த ஒரு சாரிக்கு அடியில் இருக்கதான் பார்த்துடுறாங்க. அந்த பணத்தையும் எப்படியோ நம்ம கையில் கிடச்சிருச்சு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த பணத்தை அவங்க ஹேண்ட்பேக்கில் எடுத்து வச்சுட்டு கீழே போயிடுறாங்க. பார்வதி பார்த்தீங்கன்னா காஃபியை கொண்டு வந்து ரோஹிணி கிட்ட கொடுக்குறாங்க. ரோஹிணி வந்து இல்லை ஆண்டி எனக்கு ஒரு கால் வந்துச்சு, நான் அவசரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி அங்கேருந்து போயிடுறாங்க. என்ன இந்த பொண்ணு காஃபியை கூட குடிக்காமல் இவ்வளோ அவசரமாக போகுது, சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் போயிடுறாங்க. ரோஹிணி வந்து ஆட்டோவில் போய்கிட்டே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பணத்தை வந்து எப்படியாவது ஃபஸ்ட்டு சிட்டிகிட்ட கொடுக்கணும், இந்த பணம் வந்து நம்மக்கிட்ட இருக்க வரைக்கும் நமக்கு தான் ஆபத்து, எப்படி இருந்தாலும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து வீட்டில் இருக்க முத்துவுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோன் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சார், ஃபோன் கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. அதுக்கு வந்து போலீஸ் சொல்கிறாங்க, உங்கள் ஃபோனை வந்து ட்ரேஸ் பண்ணதில் வந்து சிட்டி அப்படிங்கிற ஃபினான்ஸ் ஆஃபீஸில் வந்து காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்கிறாங்க. எனது சிட்டியா, அங்கே எப்படி நம்ம ஃபோன் போயிருக்கோம், இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து நினச்சிக்கிட்டு, சார் நான் வரேன் சார், உடனே நம்ம அங்கே கிளம்பி போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் போலீஸும் வந்து சிட்டி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃபீஸில் இருக்க தினேஷ் வந்து எனக்கு உள்ளே இருக்க போர் அடிக்குது, நான் வெளியே போய் படம் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார். இந்த மாதிரி ரோஹிணி பணம் கொடுக்காம நீ எங்கேயுமே கிளம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்லியிருப்பாரு. அவங்களுக்கு பயம் போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு கால் பண்ணி, இப்போ பணம் வருமா வரதா, அவன் வேறு உயிருக்கு போராடிட்டு இருக்கான், இப்படியே பண்ணிங்கன்னா அவன் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் பணத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு ஃபோனை வைக்கிறாரு. உடனே ரோஹிணியும் நான் இன்னைக்கு வந்து ரெடி பண்ணி ஆஃபீஸ்க்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ரோஹிணி வந்து பணத்தை எடுத்துட்டு கரெக்டாக சிட்டி ஆஃபீஸ்க்கு வராங்க. சிட்டி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு எங்கே அந்த தினேஷ் வந்து உயிரோட தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் உள்ளதான் இருக்கான், உயிருக்கு போராடிட்டு இருக்கான், நீ ஏன்னா இவ்வளோ லேட் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வந்து ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க. அதான் எப்படியோ ரெடி பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து எடுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே முத்துவும் போலீஸும் வராங்க. போலீஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி முத்துவோட ஃபோனை ட்ரேஸ் பண்ணப்போ இங்கே தான் வந்து சிக்னல் காட்டுச்சு, அதனால் உங்கள் ஆஃபீஸ் ஃபுல்லாக நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு சிட்டி வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி எந்த ஃபோனும் என்கிட்ட இல்லை, இவங்களோட ஃபோன் எப்படி இங்கே வரப்போகுது, வேற எங்கேயாவது சிக்னல் காட்டும், நீங்கள் ஒழுங்காக போய் பாருங்கள், ஏன் ஆஃபீஸ்லலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வந்து மழுப்பி பேசுகிறாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா இவன் இப்படி கேட்டாலாம் சொல்ல மாட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை அடிக்க போகிறாங்க. போலீஸ் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, இங்கே நாங்கள் தான் கேட்டுட்ருக்கோம்ல, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்கிறாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முத்து வந்து ரோஹிணியை பார்த்துட்டு, பாரலம்மா உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓ அப்போ நீ தான் என் ஃபோனை திருடிட்டு வந்து இந்த சிட்டிகிட்ட கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பார்த்து முத்து கேட்குறாங்க. சார் மொத்த ஃப்ராடுங்களும் இங்கே தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ரோஹிணி சொல்கிறாங்க, முத்து தேவையில்லாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வந்து சிட்டிகிட்ட காசு வாங்கியிருந்தேன், அதை கொடுக்க தான் வந்தேன், இந்தா சிட்டி நான் வாங்கின 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிளம்புறாங்க. என்னது 2 லட்சமா, 2 லட்சம் வாங்குறவளுக்கு உனக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் முத்து, இதெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. போலீஸ் பார்த்தீங்கன்னா சிட்டியோட ஆஃபீஸ் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. அங்கே எங்கேயுமே ஃபோன் வந்து கிடைக்கல. உடனே வந்து இங்கே எங்கேயுமே ஃபோன் இல்லை முத்து அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்கிறாரு. முத்து பார்த்தீங்கன்னா இருங்க சார் பொறுமையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரூம் இருக்குது பாருங்க, அந்த ரூமை நம்ம விட்டுட்டோம், அங்கே தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாரு. எனது அந்த ரூம்லையா, அந்த ரூமில் தானே தினேஷை நம்ம வச்சுருக்கோம், இப்போ அந்த ரூமில் போய் பார்த்தா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமே, முத்துக்கு நல்லாவே சந்தேகம் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் இனிமே நடக்க போகிற கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம கதையை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.